ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சிந்தல் டாக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஏலியன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸை பற்றி தான். இது வந்து 1979 வந்த ஏலியன் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ப்ரீக்வல் தான் அது. அதுக்கப்புறம் வந்து ஏலியன் அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்துருச்சு. ஆனால் வந்து வெப் சீரியஸ், டெலிவிஷன் சீரியஸாக வந்து இது வரைக்கும் எதுவும் இல்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை கிரியேட் பண்ணது நோவா ஹால்வே அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான். இவர் ஏற்கனவே வந்து எஃப்எக்ஸில் வந்து ஃபர்கோ, லிஜியான்னு சொல்லிட்டு நிறைய சீரியஸ் வந்து பண்ணியிருக்கார். அதே எஃபெக்ட்ஸுக்காக இந்த ஏலியன் எர்த்தையும் வந்து அவர் வந்து இயக்கியிருக்கார். நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தது என்ன அப்படின்னா, முதல் அந்த 1979 வந்து ஏலியன் வந்தது இல்லையா, அதை இயக்குனர் வந்து ரிலீ ஸ்காட். அவர் தான் வந்து இதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரும் கூட. அவரும் உருவாக்கின ஒரு கதாபாத்திரம் தான் அந்த ஜெனமாஃப் அப்படிங்கிறக்கூடிய அந்த பெரிய ஏலியன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் இல்லை. டான் ஓ பேனான், அப்புறம் ரெனால்டு ஷூஷர், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த 2 பேருடைய பெயரையும். இந்த 2 பேரும் உருவாக்கின ஒரு கதைக்களம், அந்த கதாபாத்திரம் தான் அந்த ஏலியன். அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. இப்போது அந்த 79 வந்தது இல்லையா படம் ஏலியன், அந்த படம் வந்து நடக்கிற காலகட்டமாக அவங்க சொல்கிறது வந்து 2122. இந்த ஏலியன் எர்த் நடக்கிற காலகட்டமாக அவங்க சொல்கிறது 2120. அந்த ஏலியனுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னிட்டு நடக்கிற மாதிரி இந்த கதைக்களத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் பிளாட் ஒன்று, சப்ளாட் ஒன்றுன்னு 2 அதில் வந்து பார்க்க முடியும். மெயின் பிளாட் என்ன அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஷிப், அது நிறைய வந்து ஏலியன் ஃபார்ம்ஸ், அந்த ஜெனமாஃப்ங்கிற பெரிய ஏலியன் மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய ஏலியன் ஃபார்ம்ஸை வந்து ஆராய்ச்சிக்காக பிடிச்சி ஒரு குழு வந்து கொண்டு வரும். அப்போது அந்த 2120 அந்த காலகட்டத்தில் வந்து நாடுகள்லாம் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு 5 கார்ப்பரேஷன்ஸ் வந்து மொத்தமாக இந்த பூமியே வந்து ஆண்டுகிட்டு இருக்கு. அதில் ஒரு கார்ப்பரேஷன் தான் வந்து இந்த ஆராய்ச்சிக்காக அதை கொண்டு வந்துட்டுருக்கு. அதில் ஒரு சைபாக், அவர் தான் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கார். சைபாக்னா பாதி மனிதன் பாதி வந்து ரோபோட் கலந்தவர். ஒரு எதிர்பாராத விதமாக அந்த ஷிப்பு வந்து நிலை தடுமாறி நிறைய மனிதர்கள் இருக்க இடத்துல வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இதற்கு முன்னாடியே, அது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளார வந்து இருந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்து தப்பிச்சு அங்கே உள்ளார இருந்தவங்களையும் வந்து அடித்து கொல்ல ஆரம்பிச்சிருது. இது மாதிரி ஒரு பயங்கரமான சூழலில் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட மீதி கதை. சப்ளாட்டாக என்ன அப்படின்னா, இந்த 5 கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதில் ப்ராடிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேஷன் இருக்குது. அந்த கார்ப்பரேஷனுடைய லேப் இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஷிப் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதில் பாய்ஜீனியஸ்ன்னு இருப்பார். ரொம்ப இளம் வயசுலேயே பெரிய ட்ரில்லியனானவர். நிறைய இது மாதிரி பயாலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்குவார். அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து, ஒரு சிந்தட்டிக் அடல்ட் பாடி உள்ளார இறந்து போகிற நிலைமையில் உள்ள குழந்தைகளை வந்து டெஸ்ட்டுக்காக வாங்கி அவங்களுடைய மூளையினுடைய கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதை வந்து அந்த பாடி உள்ளார, அடல்ட் பாடி உள்ளார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள ஒரு வேரியர், ஒரு சோல்ஜர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். இப்போது அந்த சோல்ஜர்ஸ் கொண்ட குழுவும் அவனுடைய பர்சனல் சோல்ஜர்ஸும் இந்த ரெக்ஸ், இந்த விழுந்த இந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து பார்க்குறதுக்காக வருவாங்க. இப்போது இந்த சோல்ஜர்ஸ்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளை வந்து கான்சியஸ்னஸ் அந்த பாடிக்கு மாற்றினாங்க இல்லையா, அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க சயின்டிஸ்டாக, அவங்க அதை மறுப்பாங்க. பட் இவர் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வார்னிங்கை மீறி இதை அனுப்பிடுவார். அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த அடல்ட் பாடியில் உள்ள அந்த குழந்தைங்க அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ளாட். அந்த அடல்ட் பாடியில் உள்ள ஒரு குழந்தை தான் வந்து வெண்டி அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸினுடைய ஹீரோயின். வெப்சீரிஸில் பழைய இந்த ஏலியன் படங்கள்லாம் இல்லாத மாதிரி நிறைய புதிய கேரக்டர்ஸ் வந்து இது உள்ளார கொண்டு வந்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து மாற்றியிருந்தது. முக்கியமாக வந்து நிறைய ஏலியன் ஃபார்ம்ஸ், என்ன ஒரு ஆக்டோபஸ் மாதிரி நிறைய கால்களோடையும், ஒரே ஒரு விழி, அதில் வந்து ஒரு ஐபாலில் நிறைய கண்களோடையும் இருக்கிற ஒரு குட்டியாக இருக்கும், ஆனால் டெரராக இருக்கும் அதை பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒரு ஏலியன் ஃபார்ம். அப்புறம் ஒரு பீ, அப்புறம் மொத்தமாக வந்து ஒரு ஆளையே முழுங்குற மாதிரி இருக்கிற ஒரு பிளான்ட்டு, இது மாதிரி நிறைய ஏலியன் ஃபார்ம்ஸ் வந்து இதில் கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே இந்த சீரியஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதேமாதிரி இந்த சைபாக்கு, சிந்தட்டிக்கில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, அப்புறம் சிந்தட்டிக் ஹைப்ரிட்டாக இருக்கிற இந்த குழந்தைங்களுடைய அந்த கான்சியஸ்னஸ் உள்ள அடல்ட்ஸு,
அ இது எல்லாமே வந்து இத ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மாத்திட்டே இருந்தது. அதேமாரி அந்த ப்ராடஜியினுடைய பாய் ஜீனியஸ் அப்படிங்கிற சின்ன பையனா இருந்தா கூட ரொம்ப கொடூரமான சிந்தையில ஒரு சுத்தமா சில நேரம் ஐயோ! இவன் மனுஷன் தானா அப்படிங்கிற மாரி இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட அந்த மாரி இருக்காது. லேபு, அ டெஸ்ட்டு அது மாரி தான். வேற எத பத்தியுமே பெருசா கவலைப்படாத ஒரு அ மனுஷன். பிலாசபிக்கலா நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட அது உள்ளார வந்து ரைஸ் பண்ணுவாங்க நமக்கு. ஒரு சில இடங்கள் எனக்கு கொஞ்சம் ரிடரா இருந்தது. சில இடங்கள்ல கொஞ்சம் கமர்ஷியலா சில விஷயங்கள் பண்ண மாரி இருந்தது. அப்புறம் இந்த சிந்தெடிக் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு இதுக்குள்ளார நடக்கிற ஒரு பிரச்சனைகள் தெரிஞ்சிருந்தும், அத வந்து அவங்களுடைய தலைமைக்கு வந்து அவர் கொண்டு போவே மாட்டார். அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அது கொஞ்சம் இடரலாவே இருந்தது. அவங்கள பிடிக்கிறதுக்காகவா கடைசி வரை ஆனா கடைசி வரைக்கும் இதுவரைக்கும் ஏன்னா அதனால நெறைய இழப்புகள்லாம் நடக்கும். இதுவரைக்கும் அது அவரு ஏன் வெயிட் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினாவே தான் இருந்தது. அதனால சில விஷயங்கள்லாம் அது உள்ளார நடக்குது. மேபி அது அடுத்த பார்ட்ல ஏதாவது அதுக்கு ஆன்சர் மாரி வச்சிருக்காங்களான்னு தெரியல. அதுல ஒரு ஆன்சரா இல்ல. அது ஒண்டி லேசா எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. மத்தபடி ஒரு ரொம்ப டீசென்ட்டான வெப் சீரியஸ். இது ஒரு சயன்ஸ் ஃபிக்ஸ், ஹாரர், அ ட்ராமா அப்டின்னா கூட எனக்கு ஹாரரா இதுல பெருசா எதுவும் அ இல்ல. அ பட் சயன்ஸ் ஃபிக்ஷன் ஒரு த்ரில்லரா வந்து எனக்கு வந்து இது ஃபீல் ஆனுச்சு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயே அது வந்து கிடைக்குது. உங்களுக்கு ஏலியன்ஸ், அந்த சயன்ஸ் ஃபிக்ஷன், ஹாரர் இதெல்லாம் பிடிக்கும் அப்டின்னா வந்து கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறுபடியும் ஒரு நல்ல வெப் சீரிஸ்ல பார்க்கலாம். டில் தென் பாய்.